Hi friends, welcome to வீட்டு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய இட்லி மாவை வச்சு ஸ்கூல் முடிச்சு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு குயிக்காக ஈஸியாக செய்கிறது மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எனக்கு 1 கப் அளவுக்கு இட்லி மாவு மீதி இருந்துச்சு. அதை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். கூடால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை. இது வந்து வறுத்த ரவையாக இருந்தாலும் வறுக்காட்ட ரவையாக இருந்தாலும் ஒன்றையில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் கூடால சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ரவையும் அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து மாவில் கொஞ்சம் ஊறணும். இந்த மாவும் வந்து நம்ம ஒரு நாள் நம்ம வந்து புளிக்க வச்ச மாவாக தான் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மாவாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய அந்த போண்டா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இனி இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ்லேயே நமக்கு நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், மாவு ரெடி ஆகியாச்சு. இதை நம்ம இனி எடுத்து போண்டா செய்கிற பக்குவத்தில் நம்ம விட்டால் போதும். இப்போது எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடாகின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கூடிய மாவை போண்டா போடுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம வந்து போட்டுக்கலாம். கை வச்சு போட வராது அப்படின்னா நம்ம வந்து ஆப்பை வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இட்லி மாவில் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே அதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், ப்ளஸ் அரிசி மாவெல்லாம் சேர்த்துருக்கனால கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸ்கூல் முடித்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு உடனே செய்யணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம். கூடால தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம வந்து கிண்டி ஒன்றும் விடாண்டாம், ஃபஸ்ட்டே அதுவே வந்து பொபி மேலே வந்துடும். மேலே வந்த பிறகு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது இட்லி மாவில் செய்யக்கூடிய குயிக்கான ஒரு ரெசிபியான போண்டா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.